மன்னிப்பு மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால் எல்லாரையும் மன்னிக்க முடியாது. இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறது. அப்புறம் என்னது கடந்த காலத்தை விட்டுட்டு போடுது, பழசெல்லாம் மறந்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பழசெல்லாம் விட்டுடுறது, மூவ் ஆன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான அட்வைஸ். அதில் அஃபெக்ட் ஆனவங்க அதுலேருந்து மூவ் ஆன் ஆக முடியாமல் அந்த பல வருஷங்களாக தவிச்சிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு நிறையா காரணம் இருக்கும். அவங்கள்ட்ட போய் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நானும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே டாப்பிக்கு ஒன்று எழுதி வச்சுருப்பேன். அதில் மன்னிச்சிருங்க, உங்கள் மனசை லேசாக்கும், நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க, மன்னிச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே விடுதலை கொடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் நானே எழுதியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி யோசித்து பார்த்தா எனக்கே சிரிப்பாக இருக்குது. ஒருத்தங்க நமக்கு பண்ணிட்டு போகிற அந்த பெரிய டேமேஜோட மிச்சத்துலேயும் அதோட பிரச்சனைகள்லையும் தான் நம்மளோட ப்ரெசண்ட் லைஃபே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒருத்தங்களை மன்னிக்க முடியும்? இந்த அட்வைஸை கேட்கும்போது நம்மளை ஒருத்தங்க கொலை செய்கிறாங்க, கையை வெட்டிடுறாங்க, முகத்தில் ஏதோ பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்மளால் மன்னிக்க முடியும்? அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத டேமேஜஸ் நம்ம லைஃப்பில் ஏற்படுத்திட்டு போகிறவங்கள எப்படி நம்மளால் மன்னிக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம், நம்ம லைஃப்பில் எதுக்காக அவ்வளோ நாள் நம்ம காத்துட்ருந்தோமோ, எதுக்காக கடுமையாக உழைச்சோமோ, அந்த இது நமக்கு கிடைக்கும்போது அதை அப்படியே ஈஸியாக தட்டி விட்டுட்டு வேறு ஒரு பிடிக்காத விஷயங்களை இல்லை பிரச்சனைகளை கையில் தூக்கி கொடுக்குற நம்மளோட பேரண்ட்ஸை எப்படி மன்னிக்க முடியும்? அந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு போகிறதோட மிச்சத்துலையும் அதோட அந்த இதுலேயும் தான் நம்மளோட இந்த லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். என்கிட்ட என்னோடய லைஃப்பில் எதுவுமே கிடையாது, எல்லாமே என்னோடய பேரண்ட்ஸ் பண்ண ரிமைனிங்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. என்னோடய லைஃப்பில் ஒன்று கூட கிடையாது. எப்படி என்னால் என்னோடய பேரண்ட்ஸை மன்னிக்க முடியும்? மன்னிக்க முடியாது இல்லையா? இதே மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்போம். அதில் பணம் அந்த பிஸ்னஸ்க்கான பணத்தை நம்ம பல வருஷமாக உழைச்சி சம்பாதிச்சு அதில் போட்டிருப்போம். அதை ஒரே நிமிஷத்தில் நம்ம கூட பார்ட்னராக இருக்கிறவங்க தூக்கிட்டு ஓடி போய் அவங்க நம்ம வாழணும்னு நினச்ச வாழ்க்கையை நம்ம வாயால் அவங்கக்கிட்ட நம்மளோட கனவுகளை சொல்லியிருப்போம். அந்த கனவு வாழ்க்கையை நம்மளோட பணத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம கண்ணு முன்னால் வாழ்ந்துட்டுருப்பாங்க. எப்படி அவங்கள மன்னிக்க முடியும்? நம்ம திருப்பியும் அந்த பழைய நிலைமையிலையோ இல்லை மைனஸ்லேயோ போயிருப்போம். திருப்பியும் அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு பல வருஷம் ஆகும். அப்போ கூட அவங்கள நம்ம மன்னிச்சிட முடியுமா? இது மாதிரி எவ்வளவோ துரோகங்கள் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அது யார் பண்ணாலும் அது துரோகம்தான். அதில் பேரண்ட்ஸ் பண்ணால் கிடையாது, ஸ்பௌஸ் பண்ணால் கிடையாது, குழந்தைங்க பண்ணால் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் கிடையாது அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லாமே அப்படிதான். இரத்த பந்தமாக இருந்தாலும் அதே தான், வெளியிலேருந்து பண்ணாலும் அதே தான். பொதுவாக எனக்கு யாரையும் மன்னிக்கிற பழக்கம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே யார் கூடயாவது டேர்ம்ஸ் சரியில்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டேன். அதனால் எனக்கு நிறைய கெட்ட பேர் உண்டு. நான் ரூடாக இருக்கிறதாகவும் அப்படி இருக்கிறதாகவும் இப்படி இருக்கிறதாகவும் நான் அந்த மாதிரி எல்லாரையும் மன்னிக்காமல் அவங்க வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய லைஃப்பை லீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னோடய லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு எந்த துரோகமும் நடக்கலை, யாரும் என்னை ஏமாற்றலை, நான் நல்லா தான் இருந்தேன். ஆனால் நம்ம சில இடங்களில் தோற்று போவோம் இல்லையா? எங்கே அப்படின்னா வீட்டுக்குள்ளே. அந்த இடங்களில் நான் தோற்று போகும்போது என்னோடய லைஃப்பில் திருப்பி நடந்த விஷயங்களே நடக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கல. அகைன் நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள், அதுலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல. ஒரு பாயிண்ட் நம்ம லைஃப்பில் இருக்கோம் இல்லையா? 25 வயசில் இது நம்மளோட லைஃப் அப்படின்னு. அந்த 25 வயசு நம்மளை விட்டு கடந்து போகும்போது அதை திருப்பி நம்மளால் பிடிக்க முடியாது. இது மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணுறவங்க, டைம் தான் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வாழ விடாமல் பண்ணுறவங்கள எப்படி நம்மளால் மன்னிக்க முடியும்? நமக்கு இது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும். நம்மளோட ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாளைக்கு உனக்கு ஹைக் தரேன், நான் உங்களுக்கு ப்ரமோஷன் தரேன்னு சொல்லி ஏமாற்றி நிறைய நம்மக்கிட்ட வேலை வாங்கியிருப்பாங்க. கடைசியில் நம்மளை வேலையை விட்டு அனுப்பியிருப்பாங்க. இல்லை நம்ம வேலையை விட்டு வர்ற மாதிரியான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. அது சீட்டிங் தானே? நம்ம அதுக்கு பதிலாக அந்த உழைப்பை வேறு ஒரு இடத்துல போட்டிருந்தா அன்னன்னைக்கு உள்ள அந்த இன்கம் நமக்கு கிடச்சிருக்கும். அன்னன்னைக்கு லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் கூட ஒரு திருட்டு, துரோகம்தான். நேரத்தை திருடுறது, வாழ்க்கையை திருடுறது, மற்றவங்களோட வயசை திருடுறது, அதெல்லாமே துரோகம்தான். அதெல்லாம் எப்போதுமே நம்மளால் மன்னிக்கவே முடியாது.
ஒரு கொசு நம்மளை கடிக்குது. கடிக்கும்போது நம்ம வந்து அது கடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கனமான ட்ரெஸ் போட்டிருப்போம், பெட்ஷீட்லாம் போத்தியிருப்போம். ஆனால் அது என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு இடமா வந்துட்டு தொலை போட்டு போட்டு பார்த்துட்டு கடைசியில் நம்மளோட ஸ்கின் எங்கே வந்து அதுக்கு அகப்படுதோ அந்த இடத்துல வச்சு நம்மளோட பிளட்டை வந்து அது உறிஞ்சிடும். அதே மாதிரி தான் நமக்கு துரோகம் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. யாரும் வந்து எதேச்சையாக தெரியாமல் நமக்கு பண்ணுறது கிடையாது. எதேச்சையான ஒரு தப்பு நமக்கு மற்றவங்களால நடந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ள நிவாரணம் நமக்கு கிடச்சிரும். நம்ம வாழ்நாள் முழுக்க அதை நினச்சிட்டு இருக்க மாட்டோம், அவங்க மேலே நம்ம கோவப்பட்டிருக்க மாட்டோம். அவங்க தெரியாமல் அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையினால் செஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட வந்து எப்போதாவது மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு நிவாரணத்தை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க மேலே நமக்கு பெருசாக வந்து எந்த கோபமும் இருக்காது, நம்ம மறந்தே போயிடுவோம், பொருட்படுத்தி இருக்க கூட மாட்டோம். ஆனால் நமக்கு மனசில் இருக்குது, அவங்க மேலே நமக்கு ஒரு ஆத்திரம் இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது துரோகம்தான். கொசுவே வந்து அவ்வளோ பிளான் பண்ணி தான் நம்மளோட பிளட்டை வந்து உறிஞ்சுது. அப்படி இருக்கும்போது நமக்கு நடக்கிற துரோகங்களும் திட்டமிட்டு தான் நடக்குது. அது அவங்க செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சேமிப்பு மொத்தத்தையும் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் போட்டிருக்கோம், அது நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பணத்தை வந்து சீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணலையே. இது வந்து யார் பண்ணாலும் அது தப்பு தான், துரோகம்தான். ஆனால் நமக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியறதில்ல. அதாவது நம்மளோட பேரண்ட்ஸ் நமக்கு இப்படி பண்ணிட்டாங்க, சொந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்க, சொந்த அக்கா அண்ணா இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம நம்பின ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்மளால் வந்து அதை விட்டு மூவ் ஆன் ஆகவே முடியல. உண்மை என்ன அப்படின்னா, அதுக்கு நடுவில் அவங்களுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கு இல்லையா ஒரு கனெக்ஷன், அதை நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிடுவீங்க. எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார் மேலேயுமே பயங்கர கோபம் இருந்துச்சு. கோபம்னா ஆத்திரம் இருந்தது. ஆனால் இந்த கோபம் ஆத்திரம் எல்லாமே நமக்குள்ளே இருக்கும்போது அது நம்மளை அழிச்சிடும். அதனால தான் வந்து மன்னிச்சிடுங்கன்னு வேணால் சொல்லியிருப்பாங்க. மன்னிக்க முடிஞ்சாதான் நம்மளால் மன்னிக்க முடியும். அந்த எல்லாமே நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும்போது அது நமக்கு வந்து உடம்புலையும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும், மனசளவுலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். நம்மளால் மறக்கவே முடியாது. நம்ம வந்து வாழ்க்கைக்கு முன்னேற்றமான ஒரு விஷயத்தை செய்ய போது கூட அந்த எண்ணங்களே திரும்ப திரும்ப வந்து அவங்களால தானே நம்ம இந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது, அவங்களால தானே இன்றைக்கி இந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது, அவங்களால தானே என்னை சுற்றி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்மளால் மூவ் ஆனே ஆக முடியாது. ஆனால் இதில் ஒரு சிம்பிளான விஷயம் இருக்குது. அதை பண்ணால் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து இந்த பழைய விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்துடலாம். அது என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு பழைய உதாரணம் தான். நம்ம எங்கேயோ போகிறோம், நம்மளை வந்து பயங்கர கடுமையான விஷமுள்ள ஒரு பாம்பு தீண்டிடுச்சின்னு வச்சுக்கலாம். அந்த ஜந்து நம்மளை தீண்டின உடனே நம்ம வந்து அதை போய் எதுக்கிட்ட போய் நியாயம் கேட்க போகிறதில்ல, அதோட ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியெல்லாம் நம்ம வந்து ஆராய போகிறதில்ல. இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வைத்தியர்கிட்ட தான் போவோம். போய் டாக்டர்கிட்ட போய் இம்மீடியட்டாக வந்து என்னோடய விஷத்தை வெளியில் எடுத்துருங்க, என்னை க்யூர் பண்ணுங்கள், நான் வாழணும் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு எவ்வளோ ஒரு அர்ஜென்ட் நமக்கு இருக்கும், எவ்வளோ ஒரு வேகம் இருக்கும் உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது. அதே இதுதான் நமக்கு இருக்கணும். யார் நமக்கு துரோகம் பண்ணிட்டாலும், யார் என்ன பண்ணிட்டாலும் அதை அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு இம்மீடியட்டாக அந்த விஷத்தை நம்ம வெளியில் எடுத்து நம்மளோட லைஃப்பை நம்ம வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம அதிலே போயிட்டோம் அப்படின்னா வலியோடையும் விஷத்தோடையும் அந்த பாம்பு பின்னாடியே நம்ம போயிட்டுருப்போம். அது நம்மளோட லைஃப்பை அழிச்சிடும். இந்த மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம மன்னிக்க அந்த பாம்பு திரும்ப திரும்ப வந்து நம்மளை கடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் நடக்கும். அநேகமாக இதெல்லாம் வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணவங்க எழுதி வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறவனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான், ஆனால் நம்ம அவங்க கூட பேசிகிட்டே இருக்கணும் பொறுத்துக்கிட்டே அப்படின்னு அவன் தான் அட்வைஸ் பண்ணுவான், நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம என்றைக்குமே இந்த மாதிரி மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம சேர்த்துக்கிறதும் கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது. மற்றவங்க நமக்கு பண்ணுற அட்வைஸ் தான் இது. ஸோ எதையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஆனால் நம்மளால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஆமாம், இது மாதிரி எனக்கு அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தது வந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறதுல உங்களோட கவனம் போயிடும். யாரும் நமக்கு வந்து தெரியாமல் எந்த தப்பையும் பண்ணவே இல்லை, அதுவும் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்.
நீங்கள் அந்த இடத்துல அவங்களுடைய குணம் அதுதான். அவங்களுக்கு வேற ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு அதை தான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்மங்கிறதுனால அவங்க அதை பண்ணலை. அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ்லேயும் அந்த இடத்துல வேற ஒருத்தங்க இருந்தாலும் அவன் அதை தான் பண்ணியிருப்பான். அவனுக்கு தேவை அவன் செய்கிறது மட்டும்தான். அவனோட குணம் அதுதான். பாம்போடது கடிக்கிறது தான். அது அந்த வழியில் யார் போனாலும் கடிக்க தான் போகுது. அது நீங்கள் போனதுனாலையோ இல்லை நான் போனதுனாலையோ கிடையாது. அதோட குணம் அதுதான். அதே தான் நம்மளோட அந்த துரோகி பணத்தை திருடுறது மட்டும்தான் அவனோட வேலையே தவிர, அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுனாலையோ பாசமாக இருந்தது இல்லாததெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. நிறைய பேர் துரோகத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படியெல்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க. துரோகத்திலேருந்தெல்லாம் வெளியில் வர முடியாது. அது துரோகம்தான், நடந்து போயிடுச்சு, அவ்வளோதான். இழப்பு தான். அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிக்கிறதோ நம்மளோட லைஃப்பில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது தான் முக்கியம். நிறைய பேருக்கு அந்த துரோகிகள் நம்ம வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. எப்படி நமக்கே நம்ம இவ்வளோ அன்பாக இருக்கிறோம், நம்பிக்கை வச்சுருக்கிறோம், பாசமாக இருக்கிறோம், நமக்கே துரோகம் பண்ணிவிட்டு அவங்க போய் யார் கூட நல்லா இருக்க போகிறாங்க? அவங்க எப்பயுமே யார் கூடயுமே நல்லா இருக்க மாட்டாங்க. நமக்கு அது புரியறதில்ல. நமக்கு துரோகம் பண்ணவங்க, ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணவங்க, அவங்க வீட்டில் போய் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைக்கே துரோகம் பண்ணுவாங்க, அவங்களோட மனைவிக்கே பண்ணுவாங்க. இது ஒரு செயின். அவங்க போய் நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதோ, அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்க்குறதோ, சோஷியல் மீடியாவில் போய் ட்ராக் பண்ணுறதோ, இதெல்லாம் ஒரு அனாவசியமான விஷயம். அவங்களுக்கு தேவையான குழியை அங்கங்கே பறிச்சுட்டே போவாங்க. எங்கேயாவது ஒருத்தங்க அதில் தள்ளி விட்டு அவங்கள மூடிடுவாங்க. அதை போய் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும், அதை போய் நம்ம செய்யணுங்கிறது நம்மளோட வேலை கிடையாது. ஃபஸ்ட்டு என்னோட பேரண்ட்ஸ், என்னோட அண்ணா, என்னோட தங்கை, என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், அந்த என்னோடன்னு வருது இல்லையா, அந்த என்னோடவை கட் பண்ணிடுங்க. அது உங்களோடது இல்லை, உங்களோடது அது எதுவுமே கிடையாது. உங்களை பொறுத்து அந்த சுச்சுவேஷன் அமையலை, நீங்கள் அதுக்கு காரணம் இல்லை. அதனால அந்த உங்களோடங்கிறத அழிச்சிடுங்க. அதை அழிச்சிட்டு யாரோ ஒருத்தங்க, தேர்ட் பர்சன், ஒரு இண்டிவிஜுவல், தனிப்பட்ட முறையில் அவங்கள தனித்தனியாக பாருங்கள். அவங்களோட குணம் அதுதான், அவங்க அதை தான் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு யார் மேலேயுமே கோவமே வராது. ஸோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இண்டிவிஜுவல் உங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு கொசு இப்படி கடிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கோங்க. டேமேஜஸ் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொசு கடிச்சிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் அசம்பந்தமாக இருப்போம், பாம்பு கடிச்சிடுச்சுன்னா சுறுசுறுன்னு இருப்போம் இல்லையா, சீக்கிரமாக காப்பாற்றிக்கணும்னு. அது மாதிரி நம்ம அந்த டேமேஜஸ்லேருந்து எவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வரணுங்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அந்த பாம்பை போய் நம்ம பழி வாங்க வேண்டியதோ, அது எங்கெல்லாம் போகுதுங்கிறத பார்க்க வேண்டியதோ நமக்கு அவசியம் இல்லை. அது சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டோம், எது வேணால் பண்ணிக்கிட்டோம், அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மன்னிக்க வேண்டிய ஒருத்தர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அவங்கள மன்னிச்சு தான் ஆகணும். அது யாருன்னா அது நீங்கள் தான். உங்களோட சின்ன வயசில் நடந்த இழப்புகளுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. அன்னைக்கு உங்களை காப்பாற்றிக்க முடியாது. உங்களால் நீங்கள் தேர்ந்தெடுத்த படிப்பை உங்களால் படிக்க முடியல. அன்னைக்கு அவங்க சொல்லும் பொழுது நம்ம பேரண்ட்ஸை நம்பி இருந்தோம், அவங்க சொன்னதை நம்ம செஞ்சோம். நமக்கு அன்னைக்கு அதை செஞ்சுக்க தெரியல. அதுக்கப்புறம் நம்மளால் எல்லாமே செஞ்சுக்க தெரிஞ்சால் கூட அவங்கெல்லாம் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்ம நம்பி இருந்தோம். அந்த நம்பிக்கை தப்பு கிடையாது. ஏன்னா அதுதான உலக வழக்கம். அதனால் அவங்க நல்லது செய்வாங்கன்னு நம்ம நம்பினோம். அவங்க செய்யலை, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால அப்பையும் நீங்கள் உங்களை மன்னிச்சிடுங்க. எப்பயுமே மன்னிக்க தகுதியுள்ள ஒரு ஆள் அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு இன்னைக்கு இருந்த அறிவு அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்த புரிதல் அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்த தெளிவு அன்னைக்கு இல்லை. நீங்கள் வளர்ந்துருக்கீங்க இப்போ. அதனால் உங்களுடைய பழைய செல்ஃபை நீங்கள் மன்னிச்சிடுங்க. உங்களுடைய பழைய காலத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்க இல்லையா, அந்த நீங்கள் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சுட்டு உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. யாரையும் மன்னிக்கிறது நமக்கு அவசியம் இல்லை. தப்பு தான், எதுக்குமே மன்னிப்பு கிடையாது. எந்த ஒரு டேமேஜஸ்க்கும் மன்னிப்பே கிடையாது. லைஃப்பில் மன்னிப்புன்றது கிடையவே கிடையாது. சாரி கிடையாது, எதுவும் கிடையாது. சில பேர் சாரியாவது சொல்லுவாங்க. ஒரு சில பேர் நான் என்ன செஞ்சேன், நான் எதுவுமே செய்யலை, அப்படி எதுவுமே நான் பண்ணலைன்னு சொல்லிடுவாங்க. அதை விட ரொம்ப கஷ்டம். அதனால் யார்கிட்டையும் போய் நியாயம் கேட்காதீங்க. உங்களுக்கு செஞ்சதுக்கு ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ண, உன்னால் என்னோடய லைஃப் இப்படி ஆயிடுச்சு பார்த்தியா, நான் இந்த மாதிரி வாழ்கிறேன் பார்த்தியா அப்படின்னு யார்கிட்டையுமே போய் நியாயமே கேட்காதீங்க. ஏன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க.
தெரிஞ்சு பண்ணவங்க கிட்ட நம்ம நியாயம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யாரையும் நீங்கள் மன்னிக்க வேணாம், உங்களை மட்டும் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. நடந்ததெல்லாம் அப்படியே மறந்துடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது மாதிரி திருப்பி நடக்காமல் ஜாக்கிரதையாக இருங்க. எப்போதும் அலர்ட்டாக இருங்க. நீங்களாக இருங்க. ஃபஸ்ட்டு நம்மளா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மனசாட்சிக்கு நமக்கு பிடிக்காத விஷயங்களை, நமக்கு சரி வராதுன்னு தோன்ற விஷயங்களை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாலே நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை முதல்ல நீங்கள் கற்றுக்கங்க. யாருக்காகவும் உங்களுக்கு பிடிக்காததை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அது நம்மளை அழிச்சிடும். அது தியாகமாக போயிடும். இல்லைன்னா அதில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுமே தவிர நமக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தியாகியாக இருந்ததுன்னா செய்யுங்க. ஸோ எதையும் மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது. கடந்த காலத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம மூவெலாம் ஆக முடியாது. எது நடந்ததோ அதை ஏற்றுக்கங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க. கடந்த காலத்தை அப்படியே ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கிட்டு நிகழ்காலத்தில் நம்மளால் என்ன முடியுமோ அதை பெஸ்ட்டாக பண்ணி நம்மளோட லைஃப்பை சந்தோஷமாக வச்சுருப்போம். வேறு ஒரு அழகான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.